அப்புறம் ஸ்னேகா மேம் வந்தாங்க. ஸ்னேகா மேமுக்கும் எனக்கும் அவங்க டிரைவர் மூலமாக இது சொல்லணும் மேம். ஸ்னே உங்களுக்கு ஞாபகம் இல்லைல்ல, அதுதான் ஞாபகப்படுத்துகிறோம். பயங்கரமாக நான் ஆட்டோகிராஃபை விட்டு வெளில போனதுக்கு ஸ்னேகா மேம் தான் காரணம். போய் மறுநாளே தங்கர் பச்சன் சார்கிட்ட போயிட்டேன். அங்கே தென்றல்னு ஒரு ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது. அவர் என்னென்னா சண்டைனா அவங்க காரணம் கிடையாது, அவங்க டிரைவர் வந்து ஒரு நடுவில் ஒரு வேலை பார்த்துட்டாப்புல. அப்புறம் வந்து நான் என்னென்னா நான் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு பார்த்துக்கிறேன். எங்கள் டேரக்டர் பயங்கர கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனால் என்ன பண்ணுவேன், சிலிண்டர் வேணும், பாத்திரங்கள் வேணும், என்ன வேணும்னாலும் வீட்டில் கிடக்கிறது. பரணியில் அவங்க வீட்டில் அள்ளி வச்சுருப்பாங்களே அக்கா, ராணி அக்கா வச்சுருக்கலாம். எடுத்தாந்து நான் அதை ரெடி பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆல் டேரக்டரோட சண்டை வரும். ஆல் டேரக்டர் கோச்சிட்டு போயிட்டாருன்னா அந்த வேலையை நான் தான் பார்க்கணும். மணிரா சார் இடையில அவரை கோச்சிட்டு போயிட்டாரு, அந்த இடத்துல நான் பார்க்கணும். எல்லாமே நானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னையே போய் உங்கள் ஸ்னேகாவுக்கு அசிங்கப்பட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பேக்கை தூக்கிட்டு போயிட்டேன். நீ போய் என்ன பண்ணுற, உன்னை பார்த்தா ஸ்னேகா மேம்க்கு வந்து கோபம் வரும், மூஞ்சி ஒரு மாதிரியா ரியாக்ஷன்லாம் மாறும், அது என் படத்துக்கு பாதிக்கும், நீ போய் ஆஃபீஸில் இருறா அப்படின்ட்டார். எனக்கு பயங்கரது, இந்த படத்துக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இருக்கக்கூடாது, அந்த படத்துல இனிமேல் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேக்கை தூக்கிட்டு போயிட்டேன். திருப்பி வந்தால் அவர் டைலாக் போடுவார், அண்ணனாக இருந்தால் அண்ணன் நினச்சா நீங்கள் இரு, டேரக்டர் நினச்சா போடாண்டுவார். நான் அதுக்குள்ளே போயிடுறேன், நான் டேரக்டராக தான் நினச்சி உங்களை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன்.